ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டார்லிங் பிரபாஸ் நடிச்சு தெலுங்குல ரிலீஸ் ஆகியிருக்க தி ராஜா சாப் படத்தோட முழு கதை விளக்கத்தை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படம் ஆரம்பிக்கும் போது நர்சாப்பூர் காடுகளை காட்டுறாங்க. ராத்திரி நேரம் அந்த காடு பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. அங்க ஒரு பெரிய அரண்மனை, அங்க கெட்ட ஆவிகள் வாசம் செய்யற மாதிரி ஒரு தோட்டம். அங்கதான் நம்ம ஹீரோ பிரபாஸ் ராஜா சாப் அறிமுகமாகிறார். ராஜா சாப் அவரோட பாட்டி கூட வாழ்ந்துட்டு வராருங்க. சின்ன வயசுலயே அவரோட அம்மா அப்பா இறந்துட்டாங்க. பக்கத்து வீட்டு பொண்ணு ராஜா சாப் மேல ரொம்ப லவ்ல இருக்கா. எப்பவும் அவர் பின்னாடியே சுத்திட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் அதை சாதகமா பயன்படுத்தி அவகிட்ட காசு வாங்குறது. ஆனா கல்யாணம்னு வரும்போது கமிட்மெண்ட் கொடுக்காம ஜாலியா சுத்திட்டு இருக்க ஒரு கில்லாடி பையன் தாங்க நம்ம ஹீரோ. இவங்களோட சோகமான கதை என்ன தெரியுமா? ராஜா சாப்போட தாத்தா பல வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிருப்பாரு. பாட்டிக்கு அல்சைமர் நோய், எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஆனா அவங்க பூசணை மட்டும் மறக்கவே மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்து தன்னோட மனைவி போட்டோவை காட்டுறாரு. அந்த போட்டோல பின்னாடி சார்மினான் இருக்கு. அங்க தாத்தா நிக்கிறதும் தெரியுது. இதை பார்த்ததும் ராஜா சாப் அதிர்ச்சியாகி கண்டிப்பா தாத்தாவை கூட்டிட்டு வருவேன் சத்தியம் பண்ணிட்டு ஹைதராபாத் கிளம்புறாரு. அங்க இருக்கிற அவரோட போலீஸ் மாமா கிட்ட ஹெல்ப் கேட்க அவர் 5 லட்சம் ரூபாயை கொடுத்தா எல்லா இடத்துலயும் போஸ்டர் ஊட்டி தாத்தாவை கண்டுபிடிச்சு தரேன்னு டீல் பேசுறாரு. அந்த 5 லட்சத்துக்காக மறுபடி அந்த பக்கத்து வீட்டு பொண்ணை ஏமாத்தி காசு வாங்குறார். ஹைதராபாத் போனதும் அங்க ஒரு சர்ச்சில் ட்ரேசிங்கிற ஒரு அழகான பொண்ணை பார்க்குறார். அவ ஒரு நன்னாக போறவ. ஆனா அவளை பார்த்ததுமே நம்ம ராஜா சாப் காதலில் விழுந்துடுறார். அந்த சர்ச்சில் ஒரு சின்ன குழந்தையோட ஹார்ட் ஆப்ரேஷனுக்காக டொனேஷன் கேட்க அந்த 5 லட்சத்துலேருந்து 3 லட்சத்தை டொனேட் பண்ணிடுறார். இதையெல்லாம் அந்த பொண்ணு மறைஞ்சிருந்து கேட்டு ஹீரோ மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்துக்கு வரும். அதே மாதிரி ராஜா சாப் போலீஸ்ல ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவருடைய பாட்டி தேவகிரி ராஜ்யத்தோட ராணி, தாத்தா கங்காராஜு அங்க ராஜா. ரொம்ப நல்லவர். ஆனா அந்த ஊர் மந்திரி வசிஷ்டா தேவியோட நகைகளை திருடிட்டு ஓடும்போது அந்த தடுக்க போன தாத்தா காணாம போயிட்டதா சொல்ற. ஒரு நாள் நம்ம ராஜா சாப் வசிஷ்டாவை பார்க்க வசிஷ்டாவை துரத்திட்டு போய் அடிச்சு விசாரிக்கும் போதுதான் அவன் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். உன் தாத்தா நீ நினைக்கிற மாதிரி நல்லவர் ஒன்றும் இல்லை, அவர் ஒரு பேராசக்காரர்னு சொல்ற. உண்மையான பிளாஷ்பேக் என்னன்னா, தாத்தா கங்காராஜு பிச்சை எடுத்துட்டு இருந்தவர். பாட்டியோட அழகு மேலே அந்த ராஜ்யத்தோட சொத்து மேலே அவருக்கு ஒரு கண்ணு இருந்துக்கு. அதனால ஒரு பெரிய மாந்திரியன் கிட்ட போறார். அந்த மாந்திரியன் பார்க்க பாதி மனுஷ பாதி சைத்தான் மாதிரி இருந்திருக்கான். தாத்தா கையை வெட்டி ரத்தத்தை பலியா கொடுத்து ஒரு பயங்கரமான தவ செஞ்சு பாட்டியை வசியம் பண்றதுக்காக ஒரு பிரசாதத்தை வாங்குறார். அதை சாப்பிட்ட பாட்டியும் தாத்தா சொல்ற பேச்சையெல்லாம் கேட்டு எல்லா நகையும் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. தாத்தா எல்லாத்தையும் திருடிட்டு பாட்டியை அனாதையா விட்டுட்டு போயிட்டார். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச ராஜா சாப் தன் கூட்டாளிகளோட நர்சாப்பூர் அரண்மனைக்குள்ள போறாரு. அங்க ஒரு கம்பவுண்டர் சிக்கியிருக்கார். அவர் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறார். உன் தாத்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல அனாதையா இறந்து போயிட்டாரா? அவரோட சாம்பலத்தை நான் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கேன். ஆனா அவருடைய ஆத்மா இந்த அரண்மனை முழுக்க பேயா சுத்திட்டு இருக்கு. இந்த அரண்மனையை அவரோட உடல் தான், இங்க இருக்கிற பணம் தான் அவருடைய இதயம்னு சொல்றாரு. அந்த இடமே ஒரு மாய வளம் மாதிரி இருக்கு. உள்ள போனவங்க வெளியே வரவே முடியாது. ரயிலும் நெருப்பும் மாயையா வந்து மிரட்டவும் செய்யும் அப்படிங்கிற மாதிரி உண்மையா சொல்றார். அப்ப அந்த தாத்தாவோட ஆத்மா ராஜா சாப் கிட்ட பேசுதுங்க. இப்போ உன் பாட்டி சாக போறா. அவ செத்ததும் நான் மறுபடியும் அவ வயிற்றுலேயே பேரனா பிறப்பேன். அப்புறம் இந்த சொத்து எல்லாமே எனக்கு கிடைக்கும்னு சொல்லுது. இதை கேட்ட ராஜா சாப் சும்மா இருப்பாரா? ராஜா சாப் அந்த சொத்துக்கெல்லாம் தீ வைக்க போகும்போது அது தன் பாட்டிக்கே தீ வைக்கிற மாதிரி ஒரு மாயையை தாத்தா உருவாக்குறார். ராஜா சாப் ரொம்பவே சுதந்துடுறாருங்க. அப்பதான் ஒரு சைக்கலாஜிஸ்ட் சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. உன் ஆத்மாவை நீயே பலப்படுத்திக்கணும் ராஜா சாப் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். ராஜா சாப் கண்ணை மூடி தியானம் செஞ்சு தன் பாட்டியோட ஆன்மாவோட இணையிறாருங்க. பாட்டி கங்கம்மா அவருக்கு சக்தியை கொடுக்குறாங்க. தாத்தாவோட ஆத்மா அந்த பயங்கரமான மாந்திரிகனை தனக்குள்ள அழைச்சி ஒரு பெரிய அரக்கனா மாறுது. ஆனா ராஜா சாப் தெய்வீக சக்தியோட அந்த சைத்தானை எதிர்த்து போராடி ஒரு வழியா அழிக்கவும் செய்றார். கடைசியா தாத்தாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குலாம் பண்றாங்க. அந்த இடத்துக்கு பாட்டியையும் கூட்டிட்டு வராங்க. ஆனா பாட்டி தாத்தாவை அடையாளம் தெரியாம இவன் யாரு, நம்ம வீட்டுக்கு பேப்பர் போடுறவனான்னு கேட்கறாங்க. அத்தனை கஷ்டப்பட்ட தாத்தாவை அவங்க மொத்தமாவே மறந்துட்டாங்க. கடைசியா ஒரு சர்க்கஸ் கூடாரத்துல ராஜா சாப் மாதிரியே ஒரு கோமாளி உருவத்தை பாக்குறாங்க. அப்படியே தி ராஜா சாப் சர்க்கஸ்னு அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்து படத்தை இங்கேயே முடிக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு என்னோட விளக்கம்? பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.